I run to you, and we're finally together again. Take my hand, and I'll show you the most amazing things. There is no need to fear, nothing will stand in our way. With the cardinals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding the kites close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the kites close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Right at this moment, what a fun song. Hey. வேண்டைன் மெக்காடிமோவை அபகரிக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவோன்னு அவன் ரொம்பவே எதிர்பார்த்தான். ஆனா அதுக்கு பதிலா ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கருப்பு கண்ணாடிக்கு எதிரா செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அந்த நேரத்துல தான் நான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கனவு போன என் அப்பா தான் மெக்காடிமோஸை உருவாக்குனாரு அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அப்பா கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம மெக்காடிமோஸை பத்தின ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அவரை தவிர அது வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இசபெல் மட்டும் அந்த ரகசியத்தை பத்தி எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இசபெல், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அப்பா தான் மெக்காடிமோவை உருவாக்கி இருக்காருன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள வேற உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அதை காப்பாத்த போராடுவோம். ஒரு வழியா நாங்க தேடின ஒரு விஷயத்த இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஹெவனுடைய பிரதர் டொனாட்டோ. ஆனா துரதிருஷ்டவசமா டொனாட்டோஸை டேம் பண்ணி வச்சிருந்தாங்க. வேண்டைன் அவனை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தான். இதே வேலையா தான் கருப்பு கண்ணாடி முதல்ல இருந்தே இருந்திருக்கான். கண்டிப்பா வேண்டைனோட மோதி நான் டொனாட்டோஸை திரும்ப கொண்டு வருவேன். என்னுடைய ரகசியம் ஒரு வழியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம். நேரா வீட்டுக்கு தான் போகணும், சரியா? சரி, நாளைக்கு சந்திக்கலாம். நீ என்ன யோசிக்கிற? ஜேசன், என்ன என்ன மிஸ்டர் கிம்கே கொடுத்த ஹோம்வொர்க்க நீ பண்ண போறியா? நாம வேணா எல்லாரும் அதை சேர்ந்தே பண்ணலாமே. நல்ல ஐடியா கவின், நம்ம சேர்ந்து பண்ணலாமே. என்ன ஜேசன்? ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான். திடீர்னு உனக்கு என்னாச்சு? திடீர்னு எங்கேயோ போயிடுற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேண்டாம் பத்தி யோசிக்கிறியா? டொனாட்டோஸ் எப்படி மீட்டை கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? வேண்டாம், டொனாட்டோஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இதை பண்றோம். ராயனு, நீங்க பேட்டில தோத்துட்டீங்க. நம்ம மெக்காடிமோவை இழந்துட்டோம். இப்ப வேண்டைன் சக்தி வாய்ந்தவனாயிட்டான். நாம இப்ப ஒரு பிளான் பண்ணணும். ஆனா அதுக்கு அதிக நேரம் இல்ல. கூடி சீக்கிரமே நம்ம இன்னும் சில மெக்காடிமோஸை கண்டுபிடிச்சு ஆகணும். அதோட நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல பயிற்சி கொடுக்கணும். ஓகேயா? ஏய் நில்லு. ஆமா, நாம ஏன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்துக்க கூடாது? ரைனுடைய அந்த பழைய ஃபேக்டரிக்கு போலாம். பயிற்சியா? அப்பதான் நம்மளுடைய குறை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியும். சரி, அப்ப அதை இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? சரி, வா நம்ம போலாம். அவன் மறுபடியும் இசபெல்லோட போறான். நீ ஜேசனை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, அவனை நான் பாக்கலாம். அவன் வீட்டுக்கு போயிட்டான் போல இருக்கு. அப்படின்னா இத கொஞ்சம் பாரு. சயின்ஸ் ஹோம்வொர்க்கா? ஜேசன் அது டெஸ்க்ல அப்படியே வச்சிட்டு போயிட்டான். நாம வேணா இத கொண்டு போய் அவன் வீட்டுல குடுத்துட்டு வந்துடலாமா? அங்கேயே ஹோம்வொர்க் பண்ணிடுவோம். ஆமா, நல்ல யோசனை தான். நீ எங்க கூட வருவல்ல? என்ன பண்றது? இசபெல்லா ஜேசனோட வீட்டுக்கு தான் போயிருக்காளா? ஜேசன், நீ நிஜமாவே ரொம்ப நல்லவனா இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படி நடக்காது. கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். நம்ம இன்னைக்கு போனா ஜேசன் ஹோம்வொர்க் பண்ண மாட்டான்.
மாட்டான், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு அவளுக்கு என்னாச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஹலோ ஜெய்சன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரவே இல்லையே. வீட்டுக்கு வரலையா? அப்படின்னா அவங்க 2 பேரும் எங்க தான் போயிருப்பாங்க? ஏய், என்ன நீ உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? ஆ? ஜெய்சனோட ரூமை நான் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்ல. நீங்க எல்லாம் போய் கராஜ்ல வெயிட் பண்ணுங்க. என்ன? அப்படியா? சரி, நாங்க போய் அவனுக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்ட்டி. ஆமா, வா போலாம். நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் அங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ. வா போலாம். ஜேசன், நீ திரும்ப வந்துட்டியா? உங்களே குழப்பமா இருக்குல்ல? இது என்ன ரேஸ் கான்டெஸ்டா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அட, இங்க பாரு ஜெய்சன், சத்திய பரிசோதிக்கிறோட என்னெல்லாம் பண்ற பாரு. முடியப்பட்டா அப்புறம் நான் எதையும் பார்க்க மாட்டேன். Network Hamilton.blogspot.in. என்னாச்சு? நீங்க யாரு? நம்மள பார்த்ததும் வாய பொழந்துட்டு எப்படி நிக்கிறாங்க பாரு. இது வரைக்கும் எங்களை பார்த்தது இல்லல்ல. எல்லாரும் குடுக்குறோம்னு நம்மளே பார்க்கலாங்க பாரு. போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? நான் பக்கத்து கனவா இல்ல நனவா? உயிர் உள்ள பொம்மைக்காரங்க. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். உயிருள்ள பொம்மைக்காருங்க. அது நிஜமாவே பேசுது. நான் வந்துட்டேன். ஏய், என்னாச்சு உங்களுக்கு? ஆ? 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 ஒரு நிமிஷம் இல்ல. ஹலோ, ரொம்ப அழகா இருக்கீங்க. அது மெக்கானிக் தான். யாரு நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? ஒரு அழகான பொண்ணு. நான் தான் இசபெல். ஏசபெல்லா? ரொம்ப நல்ல பேர். உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏய் ஏசபெல், உன்னை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானும் ஒரு மெக்கானிக் தான். ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அப்படியா? அப்படின்னு நாம இவனை ரேண்டம் கெதரா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இவனை டேம் பண்ணணும். ஓ, நீ என்ன டேம் பண்ண போறியா? நீ என்ன டேம் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஆரம்பிக்கலாம். டேமிங் ஆன். நானும் இப்ப எசபலோட குழுல சேர்ந்துட்டேன். நிஜமாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரமாதம். இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏய், நீ எங்க போற? ஹே எசபல், நாம எங்கேயாவது வெளியே போலாமா? நான் சொல்றது கேளு, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே. நீ எதை சொன்னாலும் அதை நான் தவறாம செய்வேன் எசபல். கண்டிப்பா செய்வேன். நாங்க உனக்கு சேவை செய்ய தயாரா இருக்கோம் இசபெல். உங்க சார்பா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இசபெல். அப்படின்னா சரி, நம்ம போலாமா? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஆல்ரெடி எங்க போலாம்னு சொல்ல எசபல். இதெல்லாம் என்னது ஜேசன்? இந்த இடத்துக்குள்ள நிறைய உயிர் உள்ள பொம்மைக்காரங்க இருக்கு. நீங்க இத பாத்துட்டீங்களா என்ன? எதையாவது சொல்லி மனப்பலான்னு நினைக்காத. என்னது இது? ஒழுங்கா உண்மைய சொல்லு ஜேசன்.
சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படியா? சொல்ல பாரு. நீ கவலைப்படாதப்பா, எந்த பிரச்சனையும் வராது. அப்ப சரி, ஓகே. லிவிங் லெஜெண்ட்ஸ பத்தி நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிருள்ள பொம்மைக்கார் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா வேற உலகத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுடைய பேரு மெக்காடிமோ. என்னது? என்னது வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்காங்களா? அப்போ இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை சொல்லாம நீ ஏன் எங்க கிட்ட மறைச்ச? ஆமா, அப்ப சொல்றது சரிதான். நம்ம நண்பர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நண்பர்கள் தான். கெவின், பிராண்டன், ஜூலியட், அதே மாதிரி இவனும் மத்த மெகாடிமோஸும் நண்பர்கள் தான் எனக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா இவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து வரும். அதனாலதான் உங்க கிட்ட கூட சொல்லாம நான் அது ரகசியமா வச்சிருந்தேன். ஓ, கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, என் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் நிறைஞ்சிருச்சு. ஜேசன், நீ ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. அந்த கருப்பு கண்ணாடி ஆட்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்களால யாருக்கும் ஆபத்து வந்துட கூடாது. இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு மன்னிச்சிருங்க. ஹேய், நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆமா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆ? ரொம்ப நன்றிப்பா. அப்பலாம் ஜேசன், இசபெல் கிட்டே நிறைய மெக்காடிமோஸ் இருக்கா என்ன? அது எப்படி உனக்கு தெரியும்? அப்ப அவகிட்ட இருக்கா? என்னது இசபெல்லுமா? அது வந்து அது என்னன்னா, ஜேசன், இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நீங்க எங்க போனாலும் ஒன்னா போறீங்கல்ல? இல்ல அதனால இல்லப்பா. நான் தான் உங்களை அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன். என்ன தெரியும் சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் ஏதோ உளறிட்டேன். ஆமா, நாங்க எல்லாரும் உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு நினைச்சோம். உனக்கு எங்களை பிடிக்கலன்னு நினைச்சிட்டோம். எங்களை விட உனக்கு இசபெல் தான் முக்கியமான ஃப்ரெண்டா மாறிட்டாலும் நினைச்சிட்டோம். நாங்க அப்படிதான் நினைச்சோம். ஓ அப்படியா? இப்ப அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷயம் தெரியாம நான் இசபெல கூட ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நான் அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். இப்ப இசபெல் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? ஆனா அது எனக்கு தெரியாது. ஊர்ல இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா போறத நான் பார்த்தேன். ஒழுங்கு மரியாதையா என்ன இசபெல் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே ஓகே. எதுக்கு நீ அவளை பார்த்து பயப்படுற? வசமா மாட்டிக்கிட்டேன். தேவையில்லாம ஜூலியட்டுக்கு இந்த இடத்தெல்லாம் காட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா என்னன்னாலும் பயிற்சி பண்ற இடத்துக்கு மட்டும் நான் உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன். ஓகே ஓகே, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் இசபெல்ல கூட்டிட்டு வரேன்னு. ஜேசன், சீக்கிரம் வந்துடு. இந்த விஷயத்தை எப்படி இசபெல் கிட்ட சொல்றது? ஒருவேளை இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானா? Tune Network Hamilton.blogspot.in. கோவப்பட்டு ஏதாவது திட்டிட போறா. எனக்கு புரியுது. ஆனா அவளை கோவப்பட வைக்காம எப்படி இந்த விஷயத்த சொல்றது? என்ன மன்னிச்சிரு, எனக்கு எந்த யோசனையும் இல்ல. ஆமா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முயற்சி பண்ணி பாரு. சரி, சரி நடக்கிறது நடக்கட்டும். நான் அவகிட்ட போய் சொல்றேன். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கு. ஹேய், அந்த சவுண்ட் கேட்டியா? அந்த சத்தம் அங்க இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். ஏய், எங்க போறீங்க? ஜேசன் வருவான். நம்ம இங்க தான் வெயிட் பண்ணனும். எனக்கு தனியா நிக்க பயமா இருக்கு. வேகமா செயல்படு. அப்படியே கீழே இறங்க. அப்புறம் திரும்ப. திரும்ப. அப்படியே செஞ்சுட்டா போச்சு. லெஃப்ட் திரும்பன்னு சொன்னேன். இது என்னது? இது இசபெல் தானா? ஏய் இசபெல், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நான் எதை சொன்னாலும் நீ அதை உடனே செயல்படுத்தியே ஆகணும். நீ இப்படி கோவப்படாம என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால. எனக்கு புரிஞ்சிருச்சு.
நீங்கப்பா இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. காக்கெட் வலது பக்கம் திரும்ப. யூட்டன் பண்ணு. காக்கெட் அப்படியே நில்லு. நான் சொன்ன மறு நிமிஷமே நீ அதை கேட்கணும். உன் பயிற்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. வேண்டாம். எனக்கு எதிரா நீ விளையாடி ஜெயிக்க முடியா? கண்டிப்பா. சரி முயற்சி பண்ணிப்பாரு. Shut up. Make up. Shut up. Make up. உன்னோட சக்திகளை காட்டிக்கோங்க. மெக்காடி மக்கோ. இப்ப நீ எனக்காக சண்டை போடு. டொனாட்டோ ரெக்காடமோ எனக்காக சண்டை போடு. இந்த மாதிரி ஆளை நான் விட்டு வைக்கவே மாட்டேன். ரொம்பதான் தைரியமா பேசுற. உன் நண்பர்கள் உன் கூட இருக்காங்கன்னு தைரியமா? என்ன சொன்ன? நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து உனதான் தேடி வந்தோம். மன்னிப்பு கேட்க வந்தோம். இசபெல், ஆமா இது எந்த மாதிரியான இடம்? அங்க பாரு, ஒரு அற்புதமான ரோபோட் நிக்குது பாரு. இது நல்லா இருக்கு. இது விளையாட்டுல ஃப்ரெண்ட்ஸ். டொனாட்டோ போய் தாக்கு இப்பவே. சரி ஆல்ரெடியா அட்டாக் பண்ணு. விட்டு வைக்காத. இசபெல், இங்க என்ன நடக்குது? இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் ஓடி போயிடுங்க. என்னால இந்த இடத்த விட்டு ஆசையே கூட முடியல. எங்களை வெளியே எடுத்து விடு, அப்பதான் எங்களால ஆசையை கூட முடியும். Hey, Cocket, நாம இந்த சண்டை சீக்கிரம் முடிச்சாகணும். ஓகே பண்ணிடலாம். இல்ல வேணாம் இசபெல், ஆபத்தான விஷயத்தை செஞ்சிடாத. நீ கவலைப்படாத, இது என்னோட சண்டை. உங்களுக்கு இதால் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு கொஞ்ச நாள் தனியா விடுங்க. எங்களால அப்படி விட முடியாது. நீயும் எங்களோட ஃப்ரெண்ட் தான். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சரிதான், நாம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. அம்மா உனக்கு ஆபத்து வரதை எங்களால தாங்கிக்க முடியாது. Hey guys. இசபெல், இப்ப என்ன பண்ண போற? உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் காப்பாத்த போறியா, இல்ல அவங்கள விட்டுட்டு என் கூட சண்டை போட போறியா? மறுபடியும் ஒரு மெக்கடமோ நீ என்கிட்ட இழக்க போற பாரு. பாரு இசபெல், இந்த தடவை மெக்கடமோ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் நீ இழந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுவ. யாரு தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். ஆல்ரெடி தாக்குதலுக்கு தயாராயிரு. ஸ்பீட் அட்டாக். I just got it. Sorry.
வழக்கத்துக்கு மாறா நீ இன்னைக்கு ரொம்ப வேகமா செயல்படுற. என்னன்னாலும் சரி டொனாட்டோஸ், அவங்களுக்கு உன்னோட சக்தி என்னன்னு காட்டு. டொனாட்டோஸ், நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி, அப்படியே சரி. கடைசி தாக்குதல். சுழல் காற்று மாதிரி வேகமா செயல்படு. மம்மி கிட்டர். இறுதி தாக்குதல். சுழல் காற்று மாதிரி வேகமா தாக்க ஆரம்பி. கோகேட் வலது பக்கம் பாரு. கோகேட் அந்த பக்கம் பாரு. இடது பக்கம் திரும்ப. நாம ஜெயிச்சிட்டோம். அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு. காக்கெட்டை நான் எடுத்துக்கிறேன். Network Hamilton.blogspot.in. என்னப்பா இது? எல்லாரும் அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? அம்மா, என்ன வெளிச்சது? ஆமா, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? ஒரு ரோபோட்டோட சண்டையை பார்த்துட்டு நிக்கிறோம். இசபெல், வேண்டாம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அம்மா, நீங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டீங்களா? எப்படி இந்த மாதிரி நடந்தது? மெக்காடிமோ சண்டையை நீங்க நேர்ல பாத்தீங்களா? மெக்காடிமோ சண்டையா? இப்ப நாங்க பார்த்தோமே, அந்த விளையாட்டையா சொல்ற? பேண்டன் கிட்ட இன்னொரு வாட்டி தோத்துட்டேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. எங்களை நீ காப்பாத்தினதுனால தானே நீ தோத்து போயிட்ட. என்ன மன்னிச்சிடு. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நான் தோத்து போனதுக்கு நீங்க காரணம் இல்ல. நான் ரொம்ப பலவீனமா இருந்ததால தோத்துட்டேன். ஏய் ஜேசன், மெக்காடிமோ சண்டைனா என்ன அர்த்தம்? இத பத்தி நீ எங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டியா? இல்ல, அது வந்து